ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மும்பையில் வந்து மெட்ரோ ட்ரெயின், நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டுக்கிட்டே மெட்ரோ ஸ்டேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டுங்க. ட்ரெயின் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அந்த ட்ரெயினில் போக போகிறோம். அதுதான் இன்றைக்கி விளாக் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மும்பை தாராவி ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். கூட என்னோடய ஃப்ரெண்டு இந்த அக்காவை கூட்டுறது தான் கொஞ்சம் டைம் ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது தாங்க தாராவி மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். அதாவது நம்ம சாதாரண தளத்துலேருந்து கிட்டத்தட்ட 80 அடி ஆழத்துக்கு கீழே இருக்குது ஸ்டேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் வந்தது நார்மல் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பார்க்கையில நம்ம இந்தியா மாதிரி தெரியல, ஏதோ ஜப்பானில் ஒரு நாட்டில் இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் போனது கிடையாது. மெட்ரோ ஸ்டேஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால என்னமோ எனக்கு பெருசாக தெரிஞ்சு என்னமோன்னு தெரில. ஆனால் அது பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. நம்ம டிவியில் படங்களில் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ரீல்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அட்வான்ஸாக இருந்துச்சு. பாருங்கள், எக்ஸலேட்டர் கீழே வர்றதுக்கும் மேலே வர்றதுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி போய்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் கீழே இறங்குறதுல போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டு எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாதர் தான் நினைக்கிறேன். சித்தி விநாயகர் கோயில். அந்த ஸ்டாப் பேர் எனக்கு மறந்துட்டேன். அந்த ஸ்டாப்போட பேர் வந்து புதுசாக இருந்துச்சு. அது சாரிங்க, அந்த ஸ்டாப்போட பேரே மறந்துட்டு. ஆனால் அந்த மும்பையில் வந்து சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் கோவில் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த கோயில் இருக்க இடத்துக்கு தான் நாங்கள் அந்த ஸ்டேஷனில் தான் நாங்கள் இறங்கினோம். உண்மையிலே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இந்த வேலை நடந்திருக்குங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு 7-8 வருஷமாக. நான் வந்து ஒரு 5 வருஷம்தான் எங்களோட ஏரியா வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே ரஷ்ஷு, தோண்டி போடவும் இந்த இது பண்ணவும் எங்கள் ஏரியாவே அடையாளமே தெரியாமல் மாறிடுச்சு. ஏன்னா அந்த தகர போர்டு, அந்த எப்படி சொல்ல, அந்த செவுரு மாதிரி டெம்பரரியாக எழுப்பி வச்சுருந்தாங்கங்க தகரத்தில். அதனால் பார்த்திங்கன்னா ஏரியா இது நம்ம ஏரியாவாக வந்தால் கூட நமக்கு தெரிய மாட்டேன்ருச்சு. அந்தளவுக்கு மாறிப்போச்சு. இப்போ அதுக்கெலாம் ஒரு பலனா நம்ம வீட்டுக்கிட்டே ஸ்டேஷன் வந்துட்டுங்க, மெட்ரோ ஸ்டேஷன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. பாருங்கள், உள்ளெல்லாம் அப்படியே வேறு லெவலில் இருந்ததுங்க. எனக்கு தெரியலை, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து செயற்கை மூலிமா தான் கொடுக்க முடியுமா? ஏன்னா பூமிக்கு கீழே எவ்வளோ ஆழமாக வந்துட்டோம் பாருங்கள். நம்ம எக்ஸலேட்டரில் இறங்கி வர்றதெல்லாம் அப்படியே பூமிக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கோங்க. இதுக்கு எப்படி ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஃபுல்லாக கூலிங், ஏசி கூலிங்காக நல்லா ஓடிட்டு இருந்துச்சுங்க. அதுதான் சப்ளையாக என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இதில் வந்து டிக்கெட்டை வந்து நம்ம அந்த QR கோடு வைக்கிற இடத்துல வச்சாதான் அந்த ரெட் கலரில் இருக்குது இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகுமா. இதை நாங்கள் வச்சு ஒருத்தராக போய்கிட்டு இருந்தோம். திருப்பி அது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, நம்ம எந்த எண்டிங் ஸ்டேஷன் எடுத்திருக்கோமோ அந்த இடத்துலையும் வெளியில் போகிறதுக்கு இதோட QR கோடை வச்சு தான் ஓப்பன் போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆகாது. அதுவும் குறிப்பிட்ட அந்த பார்டருக்கு முன்னாடி நின்னாதான் அந்த இது ஓப்பன் ஆகுது, அந்த கேட் மாதிரி இருக்கிறது. நாங்கள் 3, என்னோட அந்த அக்கா வந்து 2, நாங்கள் 4, 2, 6, ஒரு சின்ன குழந்தை 1, 7. அவளுக்கு அந்த குழந்தைக்கு டிக்கெட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைய வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், இப்படி வச்ச உடனே பாருங்கள், கரெக்டாக சென்சார் ஆன உடனே ஓப்பன் ஆகிடுது பாருங்கள். இப்படி தாங்க எல்லோரும் வச்சு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் இது என்னடா இவ்வளோ கடக்காக இருக்குது, இது என்னதுன்னு சொல்லி பார்த்தேன். பிளாஸ்டிக் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இதில் வந்து டிக்கெட் எடுக்காமல் போயிட முடியாது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துச்சுங்க. அதையும் விடாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அந்த அக்காவுக்கு வந்து அவங்க அந்த இதை சரியாக வைக்கலை. அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த பார்டர் கோடுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் வந்து அது கேட்டு ஓப்பன் ஆகலை. திருப்பி வந்து அதுக்கப்புறம் வச்சு ஓப்பன் ஆச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையிலே நம்ம தாராவியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால பொதுமக்களோட பார்வைக்கு விடுற மாதிரி விட்டுருக்காங்கங்க. இப்படி தான் முன்னாடி எங்கேயோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு, நான் போய் பார்க்கல. அங்கேயும் இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து
வந்து டிக்கெட் விலையெல்லாம் கம்மியாக இருந்தது. இங்கேருந்து இப்போ எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நான் சொன்ன இடத்துக்கு அந்த இடம் பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு. ஐ திங்க் தாதர் தான். தாதர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் பேர் இருந்துச்சு, எனக்கு மறந்துருச்சு. அந்த இடத்துக்கு வந்து 20 ரூபா தான். போயிட்டு ஆமாம், போக 20, வர 20, 40 ரூபா ஆச்சு. நார்மல் ட்ரெயினுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப கம்மி. நம்ம பொதுமக்கள் பார்வையில் விடுறதுனால இவங்க வந்து இதை 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் 100 ருபீஸாக கூட மாறும், 100 ரூபா கூட வருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கேயும் மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் ஆகையில் அப்படி தாங்க இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க விலையை. அதை மாதிரி இப்போ எல்லோரும், இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, தரவியில் இருக்கிற அவ்வளோ பீப்புளும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா பப்ளிக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சும்மா அந்த ட்ரெயினில் போகிறோம். எங்கே போகிறதுனே தெரியாது, சும்மா அப்படி போயிட்டு வரோம். மெட்ரோ ஸ்டேஷன் உள்ளே போய் பார்ப்போம், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் இறங்குற ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே தாங்க. அவ்வளோ ஒரு எப்படி தான் கெட்டுனாங்கன்னே தெரில. இது எங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் பார்த்ததில் வேலை நடக்குன்னு தெரியும். ஆனால் நம்மளாம் அந்த இதை பார்க்க முடியாது. அந்த அது என்ன சொல்ல எனக்கு மறந்துட்டு, ஸ்க்ரீன் இதில் ஸ்கூல்லலாம் முன்னாடி வைப்பாங்க, எனக்கு மறந்துச்சு. அந்த தகர ஷெட்டு போட்டு கவர் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து சர்ப்ரைஸ் தான். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. எப்படா திறப்பாங்க, எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் முதல்ல திறக்கிறதுனால நம்ம ஸ்டேஷன் ஃபுல்லாக ஒரே பூ அலங்காரமாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்து தாங்க போயிருந்தேன். எனக்கு அது ஓப்பன் ஆனதே தெரியலை. எல்லோரும் ஸ்டேட்டஸில் வச்சதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டோட போக ஆரம்பித்தேன். ஸ்பீடை பார்த்திங்களோ, செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. அது வர்றது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துருச்சு. ஆனால் நான் ட்ரெயினில் போவில உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். வெளியில் இருக்க எதுவுமே தெரியாது. என் பார்வைக்கு இங்கே பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி நைட்டு மாதிரி தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு இருட்டாக தான் இருக்குது. ஃபுல்லி ஒரு என்ன சொல்ல, ஒரு எலக்ட்ரிக்கில் சார்ந்து தாங்க இருக்குது. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த இது இல்லைன்னா அது பாட்டுக்கு ரன் ஆகும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. கம்பல்சரி கரண்ட்டு ஃபுல்லி அந்த அந்த சிஸ்டம் எல்லாமே கரண்ட்டில் தான் போகுது. பாருங்கள், இப்போ ஸ்டாப் ஆகிறதுனால இதில் ஸ்பீடாக இருக்குது. நார்மலாக அது போகையில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து இது நின்றுது. இதை வந்து எனக்கு அப்படியே இதெல்லாம் எனக்கு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம நாட்டில் தான் இவ்வளோ அழகாக ஒரு ட்ரெயின் ஓடுதா அப்படி சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் பிள்ளைங்களுக்கு சும்மா காட்டுறதுக்கும் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து மே மாதம் அப்படிங்கிறதுனால மும்பையிலேருந்து நிறைய பப்ளிக் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே வருவாங்க. மேபி அது வரைக்கும் விலை வந்து ஏற்றாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். நாங்கள் மெட்ரோவில் போனதுனால வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதோட நினைவுகளாக என்னோடய பிள்ளைங்களும் அது உண்மையிலே ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்துச்சு. 40 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான டூர்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. பிள்ளைங்க சுற்றி விளையாண்டுட்டு வந்தாங்க. சும்மா கீழே வந்து நிற்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டு என்னோடய பிள்ளைங்க வந்து இந்த கம்பியை வந்து நல்லா சுற்றி விளையாண்டாங்க. கூட இந்த பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் அந்த வெளியில் காட்டுவோம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பாருங்கள். எதாவது தெரியுதான்னு பாருங்கள் இந்த சைடில் எதுவுமே. ஏன்னா இப்படி பார்த்தா ட்ரெயின்லலாம் என்ன இருக்குது வருது போகுதுன்னு தெரியும்ல, இதில் வந்து தெரியவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாப்பில் மறு ஸ்டாப்பில் வந்துட்டோம். ஒரு ஸ்டாப் போச்சு, அதுக்கப்புறம் மறு ஸ்டாப்பில் நம்ம வந்து இறங்கிட்டோம். நம்ம வந்த ட்ரெயின் தான் இப்போ நம்மளை க்ராஸ் பண்ணி போகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே புதுசாக பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வச்சு தாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டெப்ஸில் போய்கிட்டு இருக்கையில் பக்கத்தில் ஒரு பார்சல் இருந்துச்சு. என்னடா இது பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறோம். உள்ள லட்டு செம்பருத்தி பூவும் இருந்துச்சு. நான் சொன்ன இந்த சித்தி விநாயகர் கோயில் வந்து இதுக்கு இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் போனால் இருந்துச்சு. அது அங்கே போயிட்டு வந்துட்டு யாரோ இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க போல், அதில் வச்சுட்டு ஃபோட்டோ எதுவும் எடுத்தாங்களோ என்னவோ தெரியலை.
அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. சரி நம்ம வந்ததுக்கு நமக்கு தான் அந்த லட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் அதில் 2 லட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு. எல்லோரும் அந்த லட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தாச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்லேட்டர்லாம் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ எல்லாம் போவையிலையும் வரையிலையும் இந்த பக்கமாக ஏறிட்டு அந்த பக்கமாக இறங்கி வந்து இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேலேயும் கீழேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு உள்ள வேலை இருந்துச்சுங்க. நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா, ஊரில் இருக்கிறவங்க யாராவது மும்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஷனை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உண்மையிலே நம்ம எது தானே, நம்ம தாராவியில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தானே. இது வந்து தாராவி ஸ்டேஷன் கிடையாது. நான் இது சொன்னேன் இல்லையா, அந்த தாதர் அந்த ஸ்டேஷன். இதோட பேர் தெரியலை. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த லட்டு வந்து இந்த இருக்கலாங்க, இந்த கம்பிக்கிட்ட தான் அந்த கீழே கேப் இருக்குது இல்லையா, அந்த கம்பிக்கு ஊடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது என்னடா அந்த செம்பருத்தி பூவும் அந்த பிரசாதத்துலேயும் எழுதிருந்துச்சு. தெரிஞ்சிடுச்சு இது சித்திவிநாயகர் பிரசாதம் தான். ஃபோட்டோ எடுக்க வந்தவங்க யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம். ஒருத்தரையுமே காங்கல. சரி நம்மளே சாப்பிட்றோம், நம்ம பிள்ளையார் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே பெரிய பெரிய டிஜிபோர்டு அந்த எல்இடி டிவி மாதிரிலாம் இருந்துச்சு. உண்மையிலே அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஊர்லேருந்து யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஷனுக்குள்ளே விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மும்பையில். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா, தாராவியில் இருக்க யாராவது ஊருக்கு போயிருந்தாலும் இல்லை மும்பையில் இருந்து வேறு இடத்துல இருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 20 ரூபா. ஐ திங்க் மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் இப்போதைக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வர்லியா எந்த வரை இருக்குதுன்னு தெரில. வர்லிங்கிறாங்க, மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி வேறு கம்பல்சரி கண்டிப்பாக இருக்குது, அது மட்டும் தெரியும். அங்கே அது வரைக்கும் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஒன்லி போகிறதுக்கு மட்டும். ரிட்டன் வேணால் திருப்பி 40 ரூபா கொடுத்து எடுக்கணும். அந்த மாதிரி இருக்குங்க. இதை வீடியோவில் பார்க்குறவங்க யாராவது நம்ம மும்பையை சுற்றியோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெட்ரோ ஸ்டேஷனை விசிட் பண்ணுங்கள். மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் ஆகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களோட அனுபவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நாங்கள் மேலே ஏறுறது அப்படியே மெல்ல 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 சாதாரண தளத்துக்கு போகிறோங்க. அதாவது மெயின் நம்மளோட நார்மலாக நம்மளோட பூமிக்கிட்ட வரோம். ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்தது ஃபுல்லாக எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோ வெறும் இந்த இவ்வளோ தூரத்துலேருந்து மேலே வந்திருக்கோம். பக்கத்தில் படிக்கட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறத விட மியூசிக்கே ஆட் பண்ணி போட்டுருன்னு தான் பார்த்தேன். அந்த மியூசிக் ஆட் பண்ணுறது வந்து நானும் எவ்வளவோ இது போயிட்டு வந்து 4-5 நாளாக ஆகிட்டு போட்டுருன்னு பார்க்கேன். வீடியோவை வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அந்த மியூசிக் வந்து உட்கார மாட்டேங்குது. அது ஏதோ கிரெடிட் கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கஷ்டப்பட்டு போட்டும் காப்பிரைட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் பேசியே போட்டுரும், வேறு வழி இல்லாமன்னு சொல்லிட்டு பேசியே போட்டிருக்கேன். இல்லைனா மியூசிக்கோடு போட்டால் கொஞ்சம் லாங்குவேஜ் இல்லாதவங்களும் பார்க்கலாம். ரொம்ப பேசினாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக முதல்ல வந்து எக்ஸலேட்டர் வந்துட்டு பாதி வழி தான் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம வந்து பூமிக்கிட்ட வரோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி மேலே வர சொல்லிட்டு பாருங்கள் ரோடு எப்படி பைக்லாம் போகுது தெரியுது பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வெளியே சுற்றி பார்க்க அப்படியே போனோம். சும்மா எங்கே போகணுங்கிற அந்த இது டார்கெட்லாம் கிடையாது. சும்மா அந்த ட்ரெயினில் போனோம், அவ்வளோதான் நம்மளோட டார்கெட்டு. அப்புறம் வெளியில் வந்து சித்திவிநாயக் போமா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வருமான்னு சொல்லி பார்த்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து 10 மணி வரை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி மெட்ரோவில் வந்துட்டு மெட்ரோலே வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் சித்திவிநாயக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே வந்தோம். இப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எப்படி திருப்பி உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இப்படி சும்மா போகிறது ஒரு இதில் போயிட்டு ஒரு இதில் வந்துக்கிட்டு இப்படி போய் வந்துக்கிட்டு இருந்தோம், விளையாண்டுட்டு இருந்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட இந்த விசிட் வந்து உண்மையிலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெயினில் போகிறது பார்த்திங்கன்னா போகிற ஃபீலிங்கே இல்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. ஏசி போட்டு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. ஸ்டேஷனும் சரி ட்ரெயினும் சரி ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது மும்பையில் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதனால் நான் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு வந்த இந்த அழகான
நினைவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுதான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.